friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு Fireless Sweet recipe. பிஸ்கட் பிடிக்காதுன்னு சொல்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த வகையில இன்னைக்கு அந்த பிஸ்கட்ஸை யூஸ் பண்ணி தான் நாம இந்த ஸ்வீட்டை செய்ய போறோம். அதிகபட்சம் 10 நிமிஷம் இருந்தாலே போதும் இந்த ஸ்வீட்டை நம்ம ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். பால் தண்ணின்னு எதுவுமே சேர்க்காம அடுப்பு பக்கமே போகாம இந்த ஸ்வீட்டை நாம இன்னைக்கு செய்ய போறோம். இதுவரைக்கும் நீங்க எங்கேயுமே டேஸ்ட் பண்ணியிருக்காத ஒரு புதுமையான Fireless Sweet recipe இது. இந்த ஸ்வீட் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான Fireless Sweet செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் அளவுக்கு பிஸ்கட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த பிஸ்கட் பிடிக்குமோ அந்த பிஸ்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. பட் க்ரீம் பிஸ்கெட்டை மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட்டெல்லாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பவுட்ரு பண்ண பிஸ்கெட்ஸை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1/2 கப் அளவுக்கு Desiccated Coconut, 1/2 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண உலர்ந்த திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு Tutti fruit, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். Desiccated Coconut இல்லைன்னா நீங்கள் நார்மல் தேங்காயை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம Desiccated Coconutஐ யூஸ் பண்ணி செஞ்சால் இந்த ஸ்வீட்டை வந்து 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். நார்மல் தேங்காயை யூஸ் பண்ணோன்னா 3 நாளில் இதை நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். பிஸ்கட் பவுடரோடு சேர்த்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம யூஸ் பண்ணுற பிஸ்கட்ஸை பொறுத்து நெய்யோட அளவு வந்து மாறுபடும். நெய்யுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுற இந்த மிக்சர் வந்து நல்லா கொலகொலன்னு இல்லாமல் நம்ம கையில் எடுத்து ஷேப் பண்ணால் ஷேப் ஆகிற அளவுக்கு இருந்தாலே போதும். அதாவது பாருங்கள், கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணும்போது கையில் அந்த ஷேப் அப்படியே கிடைக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம். அடுத்தது இந்த மிக்சரை நம்ம ஷேப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் மொத்தமாக 1/4 கப் அளவுக்கு நெய்யை யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1/4 கப் அளவு நெய்யிலேயே கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் இதை செஞ்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்தில் பிஸ்கட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ரொம்பவுமே அருமையான புதுவிதமான ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சாதாரண பிஸ்கெட்டை நம்ம ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க ரொம்பவும் என்ஜாய் பண்ணிவிட்டு ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் பிஸ்கட்ஸை யூஸ் பண்ணி ரொம்பவும் ஈஸியான ஒரு Fireless Sweet'ை ரொம்ப சுலபமாகவே செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.